இப்போ அடுத்து ஒரு வீராங்கனை வராங்க, பாப்போம் என்ன நடக்குது. வாங்க. சௌமியா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா டிராவல் பண்றவங்க. லேட்டஸ்டா எங்க போனீங்க? கடைசியா டர்க்கி போயிட்டு வந்தேன். டர்க்கி. அங்க என்ன சாப்பாடு கிடைக்கும்? டர்க்கில கபாப் எல்லாம் சூப்பரா இருக்கும். ராமர்லாம் வந்து பார்த்தனா திராட்சையை வந்து பார்த்தனா ரெண்டா பிரிச்சு அந்த சதையெல்லாம் தூக்கி போட்டு அந்த கொட்டையை சாப்பிடுவாங்க. சீரியஸாமா? நீ சொல்றதுல வந்தவொடனே எனக்கு முட்டி வலிக்குதுன்ட்டு. ராமர் வந்தோடனே கேளு, ஐயா அந்த நல்லெண்ணெய் வைத்தியம் மட்டும் எப்படி பண்றதுன்னு. ஏன்னா அதை கண்டுபிடிச்சவரே அவரு தான். அதை நீங்க கேட்டிருக்கேன். உங்களுக்கு இருந்தால் இந்த வயசுலயுமே ஆக்டிவா இருக்கிறானா என்ன காரணம்? ஆனா வெளில சொல்லவே மாட்டேன். ஒரு அவ்வளவு வயசு ஆயிடுச்சு. சின்ன வயசு தான், இன்னும் ஒரு 60ஆவது. டைட் சுத்துறா அப்படி. எனக்கு பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கு, நல்லெண்ணெய் தேய்க்கணும், நல்லெண்ணெய் வைத்தியம் பண்ணுங்கன்ற. நீ என்ன பண்ணுனா, இது ராமர் பண்றதுதான். நல்லெண்ணெயை தொப்புள்ள ஊத்திட்டு அதுல ஒரு திரி வச்சு கொளுத்திரு. ஸோ லேட்டஸ்டாகவே டர்க்கி போயிருக்காங்கன்னா அப்போ நிறைய கண்ட்ரிஸ் போயிருப்பாங்க. நம்மளுடைய ரகசிய குழு நிறைய புகைப்படங்களை எடுத்து வச்சிருப்பாங்க. போடுங்கப்பா. ஏதோ கண்ட்ரி எல்லாம் சொல்லி கடைசியில இதை போய் காட்டுறீங்களே. அது பின்னாடி என்னடா ஏதோ டிசைனா இருக்கு? இல்லைம்மா, அதாவது பீஸா சுடுற இடத்துல இவங்க படுத்திருக்காங்க, அப்படியே போட்டோ எடுத்திருக்காங்க. என்ன ஐட்டங்க அது? சாப்பிட்ற ஐட்டமா? நல்லா இருக்கே. என்ன பீஸா அது? சாப்பாடு பத்தி கேட்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐயா அது ஃபிங்கர்ஸ் பீஸான்னு நினைக்கிறேங்க ஐயா. ஃபிங்கர் பீஸா. எல்லா ஃபிங்கர் இருக்கு பாருங்களேன். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பத்தி ரிப்போர்ட் பண்ண நான் நியூஸ் ரீடரா இருந்தப்போ, அப்போ வந்து அங்க ஒரு பெரிய போராட்டம்லாம் நடந்தது இல்லையா? சோ அப்போ அதை ரிப்போர்ட் பண்றதுக்கு போ. ஜல்லிக்கட்டு மாடுகளை பத்தி, மாடை பத்தி போட்டோ போடாம மாடு போட்டதை பத்தி ஒரு போட்டோ போட்டிருக்கீங்க. இதுல என்ன ஒரு ஐயா, நான் மாடு ஓடுறத பத்தி தான் எடுக்க போனேன். ஆனா அங்க போனப்ப மாடு போடுறதும் நல்லா இருந்தது. அதனால அந்த வெரி நைஸ் போட்டோ. ஓகே, அடுத்த போட்டோ போடுங்க. இது என்ன சீரியல்லையா இல்ல வீட்லயா? நம்ம சீரியல், விஜய் டிவி சீரியல்ல தான். எப்படி நீங்க இப்ப ஜெனரல் லைஃப்லயும் இந்த மாதிரி வீட்டு வாசல்ல உட்கார்ந்தா காய்கறி ஏறுவீங்களா? நம்ம கொஞ்சம் ரக்கட் கேர்ள் இல்லையா? ஓஹோ, ஓகே. வேற ஏதாவது படம் போடுங்க. இது போட்டோவா இல்ல வரைஞ்சதா? போட்டோ அது. நிஜமாலுமா? ஆமா. அது வந்து என்ன கேரக்டர்மா இது? இது வந்து நியூஸ் சேனல்ல நான் ஒரு ஷோ ப்ரொடியூஸ் பண்ணுவோம் சுதந்திர தினத்துக்காக. அப்போ வந்து சுதந்திர தினத்தை பத்தி பேசுறதுக்கு சுத்த தமிழ்ல பேசணும். அதனால இந்த கெட்டப்போ அந்த மாதிரி பண்ணிடலான்னு பிளாக் அண்ட் ஒயிட்லயே எடுத்தாங்க அப்போ. ஸோ அந்த கெட்டப் அது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்டோட வின்னர் யாருன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு போட்டோ இருக்கும், அதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். இது வந்து நான் மால்தீவ்ஸ் போனப்போ நாங்கள் பிடிச்சது. எல்லாம் ஜாலியாக இருக்குப்பா நினைப்பாங்க, ஃபிஷ்ஷிங் போகிறது வந்து ரொம்ப ஜாலியான வேலை அப்படின்னு சொல்லி. அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்தோன்னா மீன் மாட்டலன்னு ஏன் வரும்போது வந்து நம்மளே கையை வெட்டி வறுத்து சாப்பிடலாம் போல இருக்கும். அவ்வளோ எரிச்சலாக இருக்கும். ஸோ இந்த மீன்லாம் பார்க்கறதுக்கு தானே ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிடும்போது கன்றாவே இருக்கும். நம்ம ஊர் மீன் தான். என்ன மீன் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்தி மீன் பிடிக்கும், சங்கரா பிடிக்கும். அதுக்கப்புறம் ஷீலா மீன் ஒரு மீன் இருக்கு. வேற நல்லா இருக்கு. வேறே நல்லா இருக்கு. சுகந்தின்னு ஒரு மீன் இருக்கு. இது வரைக்கும் வலையில மாட்டல. ஆரம்பமாக போகிறது. ஹலால். இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீட்டுல குடும்பத்தார் அனைவரும் காத்துட்டு இருப்பாங்க. ஏன், என்ன பிரச்சனை? படப்பிடிப்பு தளம் நல்ல வண்ணமயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்குது. ஓகே, எப்படி இதெல்லாம் பேசுறீங்க? பாதனைகள் ரொம்ப கடுமையா இருக்குன்னு நினைக்கிறேன். செருப்பாலே அதை அடி பண்ற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க அப்படி சொல்லல. நான் சாயந்தரம் தான் சாப்பிட்டு வந்தேன். சாயந்தரம் சாப்பிட்டு வந்தேன். அருமை. என்ன சாப்பிட்டீங்க? காலையில இருந்து தலைவலி இருக்கு. இந்த சைடா இந்த சைடா? பாவம், அவங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பசியோட இருக்காங்க போல. பசியோட மட்டும் இல்ல, அடுத்த நாள் காலைல தான் போகணும். ஏன்னா இங்க இருந்து ஈவிபில இருந்து பஸ் கிடைக்காது அவங்களுக்கு. எனக்கு கதிரா ஷாலினியான்னு வரும்போது கண்டிப்பா ஷாலினி தான் சொல்லுவேன். எதனால அப்படி சொல்றீங்க? என்னோட உடை நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஷாலினி ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, நன்றி. ரொம்ப அழகா இருக்கு. நீங்க ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா வெற்றி பெற்றுட்டீங்க. 3 தடவை ஷாலினி சொல்லி அவுட்டும் ஆயிட்டீங்க. ஓகே, சூப்பரா வரலான நம்ம சுத்த தமிழ் மேடமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஓகே, சரண்யா எந்த பாயிண்ட்டும் இழக்காமல் 800 புள்ளிகள்ல இருக்கிறாங்க. விஜே கதிர் ஏற்கனவே அந்த 700 புள்ளிகள் இருக்காரு. இப்போ ஒரு 200 புள்ளிகள் போய் 500 புள்ளிகளுக்கு வந்திருக்கிறார்.
ஓகே ஷாலினி 1000ல இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு 200 புள்ளிகள் போய் இப்போ 800 புள்ளிகளுக்கு வந்திருக்காங்க.